நேற்று பிரவீன் எவிக்ஷன் ரொம்பவே ஒரு இமோஷனலான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு நைட் அதை பற்றி வீடியோ போடுறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு. நிஜமாக பார்த்தேன். ஒரு ரொம்ப ஜென்வினான பர்சன். அதாவது ஒருத்தருக்கு முகராசின்னு ஒன்று இருக்கும். சில பேர்த்துக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், சில பேர்த்த எல்லாருக்கும் பிடிக்காது. அவங்க எதுவுமே பண்ணலைன்னா கூட ஜஸ்ட் அந்த ஃபேஸ் பார்த்தாலே நிறைய ஓட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ லக் இல்லையோ என்னவோ தெரியல, பிரவீன் வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாரு. பட் அவரோட ஹார்ட் ஒர்க்கில் ஒரு 1% குறை கூட சொல்ல முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அவர் லைவாகவே இருந்தார். வந்த ஃபர்ஸ்ட் வீக் கூட நிறைய சண்டேலாம் போட்டிருப்பாரு. அப்போது அதுக்கப்புறம் ஏனோ கொஞ்சம் தெரியாமல் போயிட்டாரு. ஆனால் எந்த கேங் கூடயும் மொத்தமாக சேராமல் எல்லார் கூடயும் பேசுவார், எல்லார் கூடயும் இருந்தார். நேற்று எவிக்ட் ஆகி போகிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டார். ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கங்கே குதிச்சு ஓடி எல்லார்கிட்டையும் பேசி, அப்போது சில விஷயங்கள் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த சீசனில் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முத்து இப்போ இந்த சீசனில் இல்லை. அவர் இருந்தால் தான் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இருக்கிறதுல நான் பார்த்த ஜென்யூன் பர்சன்ஸ் நான் பார்த்தேன். கமருதீன் ரொம்ப சீரியஸாக ஃபீல் பண்ணார். சாண்ட்ரா ஃபீல் பண்ணாங்க. திவ்யா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா திவ்யாவுக்கு வந்து பிரவீன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அவங்க வந்து வருத்தப்பட்டாங்க. வாட்டர்மெலன் திவாகர் கூட ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா வந்து தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாது தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெமி ரொம்ப ஜென்யூனாக அழுதாங்க. சபரி வந்து ஒரு மாதம் விசில் அப்படி அடிச்சுட்டே இருந்தார், கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தார் பிரவீனோட எக்ஸிட்க்கு. ஸோ இவங்க எல்லாமே அப்போ கானா வினோத் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து பிரவீனோட எவிக்ஷனுக்கு ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே பிக் பாஸ் சொன்னார், யூ ஆர் மைன் அப்படின்னு சொன்னார். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஓட்டிங் படி லாஸ்ட் வந்துச்சுன்னா போய் தான் ஆகணும். பட் இது ஓட்டிங்காக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பிரவீன் எவிக்ஷன் பொறுத்தவரை கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எப்போவுமே நான் உங்களுக்கு ஒரு காட்ஃபாதராக இருப்பேன். இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து தோல்வி அடைகிற உங்களோட தோல்வி வந்து இந்த தோல்வி கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். நிஜமாக எனக்கெல்லாம் ரொம்ப கலங்கிடுச்சு. அவர் போகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ தூரம் வந்து பிரவீன் என்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் கிடையாது. பட் பிரவீன் நல்லா விளையாடுறாருங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கெஸ்ட்டும் நோட் பண்ணாங்க, எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவருக்கு இவ்வளோ ஷார்ட் ஜேர்னி தான். அவங்க ஒய்ஃப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, சரி நவம்பராவது என்னோட மேனுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து பிரவீன் எவிக்ஷன் பார்த்து இமோஷனல் ஆனீங்க? எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் வந்து பிரவீனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் டைம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் எவிக்ட் ஆகி போகிறப்போ அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. சரவண விக்ரம் போகிறப்போ அவர் ரொம்ப அப்செட் ஆனாருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. மஞ்சரிக்கு பண்ணியிருப்பாங்க, ஜாக்லினுக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் பிரவீன் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் அது மாதிரி ஃபீல் பண்ணீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.